லட்ச எக்ஸ்பிள்யூ. வெல்கம் டு கேரளா சீரியஸ் எபிசோட் 2. இப்போ இந்த வீடியோ நம்ம இங்கே இருக்கோம் பார்த்தா கொச்சியில் இல்லை மூணாரில் சிப்லைன் ரைடுக்கு வந்துட்டோம். இது இந்த ரைட் பார்த்தா 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சொல்லணும். ஓகேவா? இப்போ நம்ம இது சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட் போகிறோம் பாருங்கள். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தா மத்துப்பேட்டி டேம். அது நேராக வாக் பண்ணி போகிறோம் அந்த அந்த பியூட்டிஃபுல் பார்க்குறதுக்கு. இப்போது அந்த போக வழியில் அவங்கள பேசிட்டு டைம் ஆகும். பேக்ரவுண்ட் சவுண்ட் போட்டோம் போகிறீங்க கூட. ஆனால் ரொம்ப தூரம் கொஞ்சம் வாக் பண்ணி நம்ம போனோம். கீழே வாக் பண்ணி கீழே மாதிரி செடியாக இருக்குது. சில பக்கம் சில இடம் வழுக்கும் கைஸ். அப்புறம் நம்ம வாக் பண்ணி அது டைம் ஒரு 10 மினிட் வாக் பண்ணணும். அப்புறம் அந்த மத்துப்பேட்டி டேமுக்கு நீங்கள் ஒரு ஜீப் ஏறி வரணும். அந்த ஜீப் ரைடு நீங்கள் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் ஜீப் ரைடு வாங்கல டைம் போகாது. இன்னும் அந்த ரைட் கன்ஃபார்ம் போகணும் நீங்கள். பட் அது கூட நீங்கள் தனியாக அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் போக மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஜீப் ரைட் சூப்பர் சொல்லணும். பிகாஸ் நீங்கள் நிறைய இடம் போய் நீங்கள் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அண்ட் பார்த்து போவோம். நாங்கள் கீழே பார்த்து போகிறோம். தட்ஸ் வை பார்த்து வளர்க்கணும். நம்ம கீழே வளர்க்கணும். ரொம்ப நீங்கள் நல்லா கேல்குலேட் பண்ணணும். இப்போ நாங்கள் போனோம் பார்த்தா ஜனவரியில் போய்ட்டோம். இப்போ வீடியோ போய் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. தட்ஸ் வை ஐ எம் வெரி சாரி. அண்ட் மீன் இப்போ கீழே பார்த்து போனோம். கீழே மீன் நான் பார்த்தேன். கீழே வந்து நிறைய வீடியோ எடுத்து பார்த்தோம். சரி பேசாதுன்னு போவோம். ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி பக்கெட்டு வந்துடும் வேஸ்ட். இன்னும் ஃபால்ஸ் பேர் பார்த்தா ராஜமலை ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த ராஜமலை ஃபால்ஸ் எப்படி என்னென்ன இருக்குது பாருங்கள். இருக்குது அந்த மழை நேரம் எப்படி இங்கே தண்ணி நம்ம குற்றாலம் மாதிரி தண்ணி வெள்ளம் அப்படிமா வர மாதிரி இங்கே இது ஃபஸ்ட்டு வரும் வெள்ளம். அண்ட் நெக்ஸ்ட்டு பிகினிங் உள்ளே போய் சிட்டியில் அட்டாக். இப்போ நம்ம அதில் உள்ளே போய் பார்க்க போகிறோம். பெரிய ஃபால்ஸ் சொல்லணும். கேரளாவில் பார்த்தா இது ஒரு ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ணி போய் பிகாஸ் இங்கே வாக் பண்ண டைம் ஆகிட்டு விட்டுட்டே மழை இருந்துட்டு பிரச்சனை இல்லை வாங்க. பிகாஸ் வேறு வண்டியில் கல்லாக இருக்கும். இல்லை வாக் பண்ண வந்துட்டு முள் கொஞ்சம் லைட்டடாக இருக்கும். நீங்களே பார்க்குங்க. அது பெரிய கல் பாறை இன்னும் செய்ய தெரியாது. சரியா? இப்போ நம்ம பக்கத்து வந்துட்டோம் பாருங்கள். ஆனால் தண்ணி நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷே இல்லை. பிகாஸ் சம்மர் சீசன் இங்கே வந்துட்டால் தண்ணி ரொம்ப வராது. ஃபால்ஸ் ரொம்ப இந்த இது ஹை ப்ரெஷர் வராது இருக்கும். இங்கே இப்போ லோ ப்ரெஷர் கேஸ் கொஞ்சம் நல்ல பரவாயில்ல மீடியமாக இருக்குது. பட் சரௌண்டிங் ஃபுல்லாக பச்சை அவ்வளோதான். பச்சை மரம் பச்சை இருக்க வச்சுருக்கேன். அண்ட் இப்போ இந்த ஃபால்ஸ் பற்றி சொன்னால் ஒரு இது இல்லை புதுசாக. பட் நான் சொல்லியிருக்கேன். தட்ஸ் ஆல். நம்ம இந்த டேட்டு மூணார் சன்சீயிங் இன்னும் பார்க்க போகிறோம் பார்த்தா நெக்ஸ்ட் மூணார் போய் மூணார் ஃப்ளவர் கார்டன் போய் ஃபோட்டோ பாயிண்ட்டு அப்புறம் அந்த ஃபோட்டோ பாயிண்ட் மீன்ஸ் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கலாம். அப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கலாம். ஹனி பீ ட்ரீ
தெரியாது. ஆனால் மத்துப்பிடி டேம் அப்புறம் எக்கோ பாயிண்ட் இருக்காங்க. எக்கோ பாயிண்ட் ஸோ நம்ம ரஜினிகாந்த் ஒரு படம் ஆக்ட் பண்ணுவாங்க. அந்த படம் பேர் ஆக்ட் பண்ணுவாங்க நிறைய மறந்துட்டு அந்த படம் எக்கோ பாயிண்ட் ஒரு டேமில் வந்து வருவாங்கம்மா போடுமா எனக்கு இதை உங்களுக்கு நானும் வருவேன். அப்புறம் கந்தலா டேம் இருக்காங்க. அப்புறம் இரவிக்குளம் நேஷ்னல் பார்க் போகிறோம். நெக்ஸ்ட் அது ராஜபாலமில் இருக்கேன். இது கூட ராஜபாலம். அனுமதி ஹில்ஸ் அண்ட் ப்ளோசம் பார்க் பார்த்தா போகலாம். பட் ஈவினிங்கில் இல்லை சொல்லுவாங்க போய் சும்மா வாக்கிங் எல்லாம் காட்டுங்க. அப்புறம் ஒரு ரைட் ஃபுட் தட்ஸ் ஆல் டுடே பிளான். டே 2 பிளான் முடிஞ்சுது. இப்போ நம்ம ஃபால்ஸில் எப்படி இருக்கு பாருங்கள். ஆனால் தண்ணி ரொம்ப நல்லா புட்டு இருக்குது. கீழே போய் ஓகே தண்ணியில் மீன் பார்த்துங்க இல்லை தண்ணி நீ டச் பண்ணி மீன் வாங்க இல்லை சம்மர் சீசன் தெரியல. ஆனால் டிசம்பர் கரெக்ட் சீசன் தூக்கம் அது தண்ணி ஜில்லுக்கு கேரளா நீ வந்தால் டிசம்பர் இஸ் தேர் பக்கா சீசன். ஓகேவா தண்ணி அப்புறமா நீ டச் பண்ணாமல் ஜில்லு தான் இருக்கு. நான் சொல்லுவேன் ஜில்லு அப்புறமா ஜில்லு நீங்கிட்ட குடிக்கலாம் நல்ல தண்ணி. நம்ம இது மாதிரி குடிச்சு பாருங்கள். அப்போ ஆனால் கூல் அப்புறமா நம்ம ஐஸ் கட்டியே அவ்வளோ ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இது நேச்சுரல் கூல் சொல்லுவேன். ரியலி நீங்கள் வந்தால் நல்லா பட் நாங்கள் ட்ராவல் பண்ணி இதுக்கு பக்கம் மூணார் பக்கம் நெக்ஸ்ட்டு டே 3ல் மூணார் டு தேக்கடி போகிறோம். ஓகேவா அது 110 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸ் ஆகும். 110 கிலோமீட்டர்ஸ் ஆகும் ட்ராவல் பண்ணி. ஓகேவா அதுக்கு பிரச்சனை இல்லை. அப்போ பார்ப்போம். நெக்ஸ்ட் இப்போது நம்ம உள்ள கூட்டு பார்க்க சொன்னாங்க காட்டு பார்ப்போம். இங்கே நிறையா ஜீப் இருக்கும். பிகாஸ் இன்னும் ஒரே ஏரியா மட்டும் நிறைய ஜீப் வரும். ப்ளஸ் இங்கே சிப்லைன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி போட்டோம். பிகாஸ் ஒரு டிக்கெட் பார்த்தா 500 ரூபா. நீங்கள் ஆனால் 2 ரைட் போகலாம். பிகாஸ் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ் கூட இது மாதிரி நீங்கள் திருப்பி வந்துடலாம். ஆனால் சில சிப்லைனில் ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் கீழே ரொம்ப ஆழமாக இருக்கணுமா அப்பமா பண்ணுவாங்க. ஆனால் சில இடம் அப்புறம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு ஏரியா இருக்கும். இன்னும் நம்ம சரி அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நீ பார்க்கலாம் இந்த சிப்லைன். நீங்கள் இந்த மூணாரில் நிறைய இடம் பார்க்கலாம். ஓகே பிகாஸ் அவங்க ஆன் த வே இப்போது நீங்கள் இது மாதிரி ட்ரீம் ஹாலிடேஸ் ஆர் வேறு மாதிரி ஜிடி ஹாலிடேஸ் போட்டால் நிறைய ஹாலிடேஸ் இருக்குங்க. அங்கே நீங்கள் சிப்லைன் கூட ஆனால் பட் தட் இஸ் உங்களுக்கு அது இந்த டிக்கெட்டில் இன்க்ளூடிங் ஆகாது. பிகாஸ் நீங்கள் அந்த ஹாலிடேஸ் கூட இன்க்ளூட் ஆகாது, நீங்கள் பண்ணணும். இப்போ நீங்கள் நிறையா ரைட் போவீங்க. நாங்கள் கூட நம்பி வந்துட்டோம் எல்லா பக்கம். இப்போ நீங்கள் ஜீப்புக்கு கூட நம்ம இது மாதிரி எல்லாம் அங்கே ட்ரீம் ஹாலிடேஸ் தரணும் பார்த்தா நம்ம எல்லாம் கொடுக்கணும். ஓகேவா இப்போ நம்ம ஹோட்டலுக்கே டிரைவிங் காருக்கு மட்டும் இது இன்க்ளூடட். பட் சில நீங்கள் கூட பண்ணலாம், கேட்டு குரூப்பாக பண்ணலாம் ஃபஸ்ட்டு. பட் அது எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். இன்னும் நீங்கள் இப்போ பேசும்போது அங்கே போய் நீங்கள் பண்ணலாம். இங்கே சுற்றி காமிக்காங்க கீழே அங்கே மலையில் எப்படி இருக்கும் மூணாரில். நம்ம நெக்ஸ்ட்டு இங்கே போய் பார்த்தா ஒரு டேம் போகிறோம். பிகாஸ் நம்ம ரஜினி அண்டு ஒரு மூவி டாங்கம்மா லிங்கா அங்கே போகிறோம். அங்கே ஷூட் எதுவுமே சொன்னாங்க. எனக்கு கூட ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் போகிறோம் இந்த மாதிரி ஷூட்டிங் ஏரியா. எனக்கு ஃபஸ்ட் டைம். அண்ட் இப்போ இது மாதிரி பார்க் இருக்குது சிப்லைன் மாதிரி போகிறதுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவே மூணாரில் மட்டும் நீங்கள் பார்க்க போனோம். வேறு என்னென்ன கேரளா சைடு நீங்கள் பார்க்க முடியாது. பிகாஸ் இப்போ நம்ம மலபார் ஹாஸ்டல் லைனில் இருக்கோம். இப்போ நான் இன்னும் பேசுறதுக்கு இந்த பியூட்டிஃபுல்லாக வாட்ச் பண்ணி வரணும். பியூட்டிஃபுல் வியூஸ் சூப்பராக இருக்குது. பட் நீங்கள் இது மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் மட்டும் எல்லாம் சுற்றி பார்க்க முடியும். நைட் டைம் நீங்கள் ஒரு போய்ட்டு பார்க்க முடியாது. ஏன்னா மார்னிங் நல்லா ஃபஸ்ட்டு மார்னிங் சீக்கிரம் இருந்து நீங்கள் மார்னிங்கில் பார்க்க நல்லா ஃபுல்லாக கட்டிடுவாங்க. 8 மணிலாம் நம்ம அங்கே இருக்கோம் எல்லாம் வாட்ச் பண்ணுவோம். இப்போ நம்ம அங்கே போயிட்டோம். அங்கே எவ்வளோ தூரமான்ட்டு அங்கே வாக்கணும் போயிட்டோம் பாருங்கள். சரி அவ்வளோ நம்ம பேசுகிறோம் போடவும் பீச்சு. நீங்கள் கூட இந்த வியூ நல்லா பார்த்துவாங்க. ஓகேவா இனி நம்ம மவுண்டன் நம்ம ஜீப்பில் போகணும். வேறு வழியில் பார்த்து வரணும். ஓகேவா பாருங்கள்.
வந்துட்டோம் மெயின் ரோடுக்கு. இப்போ நம்ம கரெக்டாக குந்தாலா டேமுக்கு போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக. அங்கே நம்ம லிங்கம் மும்பி ஆயிட்டாங்க சிங்ஸ் ஐட்டம். ஸோ 2013 இது அந்த ஃப்ரிட்ஜு அண்ட் அத்தாரிட்டிஸ் இது மீனிங் நம்ம மலையில் மாட்டாங்க. நான் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த வியூ எப்படி அழகாக இருக்குது நான் ஃபோட்டோ எடுக்க காமிச்சிட்டேன். நம்ம இப்போ இன்னும் எக்கோ பாயிண்ட் போனோம் செகண்ட் டே. ஓகே செகண்ட் எபிசோடில் போனோம். அண்ட் இது ஃபுல்லாக இது ஒரு அனுமதி ஹில்ஸ் ஃபுல்லாக என்ன வியூ எப்படி இருக்குது பாருங்கள். இது நல்ல வியூ. ஆனால் இப்போ மேலே இருக்கும் ஒரு சர்ச் மேலே சொல்லணும், சர்ச் கூட தெரியல எனக்கே புரியல. ஆனால் மேலே இருக்கும். இங்கே நிறைய கேரளா பார்த்தா நிறைய மேகி ஷாப் கூட இருக்குது. பிகாஸ் அங்கே என்ன குளிர் அப்படின்னு குளிர் சில நேரம் குளிர் கூட டிசம்பர் சீசன் நீங்கள் பார்த்தா நல்லா குளிர் இருக்கும். இப்போ உங்கள் பாருங்கள் எவ்வளோ குளிர் அந்த இது மத்தியானம் வயசு 12 மணி இப்படி இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக அங்கே வருங்க. அங்கே அந்த கோயிலை சும்மனிட்டம் இங்கே சுற்றி காமிக்க பாருங்கள். இங்கே நிறைய ஜீப்ஸ் கூட இருக்குது. பிகாஸ் இப்போ ஜீப்ஸ் இங்கே கரெக்டாக நீங்கள் 12 மணி நீங்கள் மார்னிங் 8 o'clock நீங்கள் கரெக்டாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஆனால் நீங்கள் எல்லாம் டூர் என்ஜாய் பண்ணணும். இப்போ இது நம்ம காரி இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இப்போ மழை வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகிட்டு மூணாரில் இப்போ ஸ்ட்ரெயிட்டு நம்ம டீ ஃபேக்ட்ரிக்கு போகிறோம். எப்படி மிஷின் பிரிட்டிஷ் ரெடி டாட்டா போகிறது ரொம்ப நிறையா செய்யலாம். அங்கே நம்ம டீ நிறையா டீ தூள் அங்கே நிறையா வச்சு டீ ரெடி ஆனால் இது டீ சொல்லுவாங்க இதெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட் அங்கே ஃபுல்லாக ஸ்டோர் டீ பேக்கெட் இருக்கும். கூட பார்க்கலாம். பிகாஸ் அங்கே டீ பேக்கெட் டீயாக இருக்கும். அந்த மாதிரி க்ரீன் டீ எல்லாம் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னாலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டூ கூட இங்கே டூல்ஸ் கூட இங்கே டீக்கு. ஓகே வாங்க அண்ட் மிஷினில் டூல்ஸ் எல்லாம் ஃபைனல் ப்ராசஸ் நல்லா ரெடியாகவே ஒரு கவரில் ரெடியாக பண்ணுவாங்க. அண்ட் இப்போ உள்ள கடை ஸ்டோரில் வந்துட்டோம். இங்கே நிறைய டீஸ் இருக்குது, எல்லோ இருக்குது, ரெட் டாபரு அப்புறம் நெக்ஸ்ட்டு வரிசையாக மாதிரி ஃபுல்லாக மாதிரி நம்ம டீஸ் மாதிரி என்னென்ன யூஸ் பண்ணுவோம் எல்லாம் இருக்கும். பிகாஸ் நான் டீ ஃபேக்டரி ஃபுல்லாக அப்படி மாதிரி காமிப்பாங்க. அண்ட் வேறு காமிக்க ஒரு இல்லை. பிகாஸ் இங்கே ஃபுல்லாக டீ இருக்குது. நாங்கள் இங்கே பார்த்தேன் என்னப்பா க்ரீன் டீ இருக்குது இன்னும் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் வாங்கலை. உங்கள் காசு இருந்தால் வாங்கலாம்.
இங்கே கூட இந்த மாதிரி நேச்சுரல் எல்லாம் கிடைக்கலாம். இங்கே பாருங்க. அப்புறம் நாங்கள் இது வாங்கிட்டோம், அகர்பத்தி கூட வாங்கல, அகர்பத்தி கூட இங்கே வசூல் பண்ணாங்க. அப்புறம் சாக்லேட்டு இந்த மாதிரி சிலடு இருக்குது. அண்ட் ஃபைனலாக அவ்வளோதான். அப்புறம் இங்கே என்னென்ன டீ வுட்ஸ் இன்னும் இருக்குது, எவ்வளோ எம்ஆர்பி என்னென்ன. ஆஃப்டர் நாங்கள் ஸ்ட்ரைட்டாக மவுண்டின் மேலே அந்த இது டைக்கர்னா ஒரு இருவாக்குளம் நேஷ்னல் பார்க்கு, அது பார்க்குக்கு போயிட்டோம். மேலே என்ன ஆனால் பனிமூட்டம் கைஸ். திருப்பி நீங்கள் பாருங்கள், ஃபைனல் நீங்கள் என்ன வெயிட் ஃபார் சீங்களா லாஸ்ட் பாருங்கள், நல்ல பனிமூட்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி பாருங்கள், இது ஃபுல்லாக டீ என்னென்ன இது ஃபுல்லாக டீ லீஃப் கேஸ். இது ஃபுல்லாக பார்த்தா நம்ம டீக்கு லீஃப் இருக்கும், ஆனால் நம்ம தொடுபாடு இப்போ டாட்டா ப்ராடக்ட்ஸ். அண்ட் இங்கே எவ்வளோ மாரி. அண்ட் இன்னும் கொஞ்சம் மேலே போகணும் கேஸ். அங்கே நம்ம மேலே போய்ட்டால் பார்க்க முடியும் ஒரு மவுண்டைன் கிளைம் மாதிரி. கேஸ் ஒரு மவுண்டைன் கிளைம் மாதிரி நம்ம ஹைக்கிங் மேலே போவோம் அப்படின்ற ஒரு இருக்கு போது. ஆனால் இப்போ ரொம்ப பனிமூட்டமாக இருக்கா, இது மவுண்டைன் மேலே இருக்கும், ஹில் ஸ்டேஷன் மேலே. இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி போவேன். இப்போ நீங்கள் வாக் பண்ணி போய்ட்டால் ஒரு மினிமம் போய்ட்டால் 1.5 hours ஆகும். நீங்கள் மேலே வாக் 2 hours ஆகும் கேஸ் நீங்கள் வாக் பண்ணி மேலே போயிட்டு. பிகாஸ் ரொம்ப கால் வலி வச்சு இந்த போய் பஸ்ஸில் திருப்பி ரிட்டனுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக அங்கே போகிறதுக்கு அங்கே திருப்பி ரிட்டர்ன் போகணும். அந்த மாதிரி பஸ்ஸில் இருந்து ஆரம்பிச்சு பண்ணி போகிறோம் ஸ்ட்ரெயிட்டாக மேலே. பஸ் ஆனால் ஸ்பீடாக அவருக்கு எடிட்டிங் ஆகும் தான் பார்த்தேன். ஃபஸ்ட் ட்ராவல் பண்ணி முடிவு பண்ணோம். மேலே கிளைமேக்கு ரெடி ஆகும். ஆனால் இங்கே பாருங்கள் எப்பவுமே பனிமூட்டம் அப்படி மாதிரி குளிரானா சில ஒரு தெரியல, முன்னாடி செடி இருக்கா வண்டி இருக்கா ஒரு தெரியல. எனக்கு பக்கு பயமான்ட்டு போக போக மேலே எனக்கு இந்த பனி ரொம்ப ஆகிட்டு. ஆனால் இங்கே வந்தால் பனி ரொம்ப இல்லை, ஆனால் ஒரு தெரியல, செடி இருக்கா கீழே மரம் இருக்கா ஒரு தெரியல. இங்கே எப்படி வெள்ளையாக இருக்குது. இது என்ட்ரி டிக்கெட்டு ஆல்ரெடி நம்ம கீழே வாங்கிட்டோம். இப்போ இங்கே வந்துட்டு மேலே காமிக்கணும். டிக்கெட் காமிச்சா போடும். அது மாதிரி நாங்கள் காமிச்சு முடிஞ்சு ஸ்ட்ரெயிட்டாக உள்ளே போனோம். அண்ட் ஹைக்கிங் மாதிரி இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. மவுண்டன்குள்ளே இப்போ வந்துட்டு நேச்சுரல் மாதிரி என் எப்படி இருக்கும் பாருங்கள். இது நேஷ்னல் பார்க்கு. ஆனால் சிறுவக்குளம் நேஷ்னல் பார்க் ராஜமலா. ஸ்ட்ரெயிட்டாக மேலே போகணும். என்னென்ன செடி இருக்குது போக வழியில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அது நம்ம அந்த செடி நமக்கு தெரியல, மொபைல் கூட ஸ்கேன் பண்ணி நம்ம கேட்கலாம் அங்கே என்ன சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் பனிமூட்டம் ஒரு தெரியல, சுத்தமாக கண்ணுக்கு தெரியல. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ண போகிறோம். அப்படி என்னப்பா இப்போ இப்போ இங்கே ஒரு ரோடு மாதிரி இருக்கா. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வாக் பண்ண போகிறோம். இந்த ரோடு அந்த ஏன் போட்டாங்கம்மா, இப்போ இந்த டீ ப்ரொடியூஷன் பண்ணுவாங்கம்மா. அங்கே அந்த ஒர்க்கர்ஸு இங்கே இருக்க ஸ்கூட்டியில் வருவாங்க, அது பைக்கில் மேலே போயிட்டு வரும். பிகாஸ் அங்கே மேலே போய் அங்கே வேலை பார்க்க வரணும். தட்ஸ் வை இங்கே ரோட் போட்டாங்க. கொஞ்சம் நல்லா இருக்குது. பிகாஸ் கீழே மாதிரி நம்ம இப்போ ரோட் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தட்ஸ் வை அங்கே போட்டு மேலே மாதிரி வேலை பார்க்க மேலே போவாங்க ஒர்க்கர்ஸு மோஸ்ட்லி. பட் நம்ம போக முடியாது, ஒரு லிமிட், நமக்கு ஒரு லிமிட்டு. அந்த லிமிட் மேலே நம்ம போகவே கூடாது. தட்ஸ் வை நமக்கு ஒரு லிமிட் போட்டு அங்கே இருக்கணும். அண்ட் இங்கே நிறைய எக்ஸ்ப்ளரேஷன் இருக்கும். இங்கே இருவாக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு இந்த பார்க் மீன்ஸ் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது எல்லாம் டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் ரீட் பண்ணி கேட்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது செடி. லைட்டாக கீழே வேண்டாம் அவ்வளோதாம்மா. இது அந்த லிமிட் நான் சொல்லிக்கிறேன். அந்த லிமிட் இங்கே லிமிட்டு. அது மேலே ஏரிஸ் லிமிட் சொல்லுவாங்களா, அது மேலே நீ போக வரும். அதுக்கு மேலே போயிட்டீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. இங்கே இப்போ ஆடு வரும் மாதிரி காமிக்க. ஆனால் நான் இன்னும் வாட்டி காடே இல்லை. பிகாஸ் என் கண்ணுக்கு ஒரு ஆடு கூட பார்க்க முடியல. அப்படி சொல்ல முடியாது, அந்த ஆடு வந்தால் வரும். தெரியல சூடாக பிகாஸ் ஆனால் பூமியாக இருக்குது. நாங்கள் சூடாக காஃபி குடிச்சு போக இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ டைம்னு 5 days. இப்போ நம்ம 1 hour 6 மணிக்கு கீழே இருக்கணும். 5:30 கீழே இருக்கணும். ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலுக்கு போக முடியும். இன்னும் போகல. அவ்வளோ நாளைக்கு ஒரு நாள் கூட நம்ம வாங்கிக்கணும். ஒரு நாள் நம்ம ஹோட்டலில் ஒரு 7 o'clock 7:30 இருக்கணும். பிகாஸ் குளிர் தாங்க குளிர் இருக்கும். பிகாஸ் இப்போயுமே இப்படி டீ காஃபி குளிர் இருக்குது கேரளாவில்.
நிறைய ரேட் இப்போ காஃபி குடிச்சு நிறைய ரேட்டாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுவோம். காஸ்ட்லியாக இருக்குது டீ மேலே எல்லாம். இப்போ நிறைய கீழே மக்கள் போய் இப்போ கேளுங்க. எல்லா பேரும் கீழே போகணும் பார்ப்பாங்க. ஹை ரேட் இப்போ குளிருக்கு மேலே இப்போ க்ரீம் இருக்காங்க, காஃபி முடிவு பண்ணணும் சொல்லிட்டாங்க. நல்லா போக போக கீழே போயிட்டோம். வழியாக எங்கள் கீழே போயிட்டோம். கீழே பாருங்க எவ்வளோ போகுது. நான் சொன்னேன்னா ஐயோ தெரியல பண்ணிட்டு அது கடைசி செகண்ட் ஒரு பஸ் மேலே ஆனால் கண்ணுக்கு இது வந்து தெரியல. எனக்கு ஒரு பயம் கீழே வண்டி ரொம்ப ஸ்பீடாக மேலே போய் ஸ்பீடாக கீழே வண்டி போகணும் ஒரு தெரியல. என் பையன் வெளியமா இருக்கு. ஓகே நல்லா குளிர் இருக்கே. இப்போ குளிர் அப்புறம் குளிர். ஓகே சத்தியமாக மவுண்டெயினில் சரி வாங்க. அவள் இப்படி மாதிரி பார்க்க கேரளா நல்ல ஒர்க்கு ப்ரைஸ் பள்ளம் பள்ளம் தண்ணி பாருங்க. 1 year கொடுத்து பாருங்க. ஓகே கீழே போய் நம்ம காமிப்போம். நெக்ஸ்ட் அங்கே மேலே இருப்பாங்கம்மா பஸ்ஸுக்கு அங்கே இருக்குவாங்க. இன்னும் கீழே போகிறோம் சீக்கிரமாக. பிகாஸ் போக போக ஃபாக் நிறைய ஆகும். அப் டு 5:30 மேலே 6 மணி நான் ஃபாக் ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக மறியும். வண்டி விட்டு கஷ்டம் ரொம்ப. ஓகே நல்லா ஓகே சொல்கிற வீடியோ மறக்க லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. ஓகே பாய். நான் கீழே போய் போயிடுவோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு கொஞ்சம் பிரேக் எடுப்போம்.